காவ்யாவுக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம தீபக் ஆளாக ஓடி போய் காவ்யாவுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பார். இப்போ தீபக்குக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக நம்ம காவ்யா ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்றதான் இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. கண்டிப்பாக காவ்யா தீபக்குக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு நீங்களாம் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. எந்த மாதிரி பிரச்சனை வரப்போகுது தீபக்கு அப்படின்றத இனி வர எபிசோடில் ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம். அது எந்த மாதிரிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. தீபக் காவ்யாவை கல்யாணம் முடிச்சுட்டு நேரடியாக தீபக்கோட வீட்டுக்கு கிளம்பி போயிடறாங்க. அந்த தருணத்தில் தான் தீபக்கோட அம்மா ரொம்பவே கடுமையாக பேசுகிறாங்க நம்ம காவ்யாவை. அப்படி என்ன பேசுனாங்க அப்படின்னு பார்த்தா, ஏண்டா இப்படி ஒரு காரியத்தை பண்ண, உனக்காக தான் ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்காளே கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கிற இடத்துல நீ அவளை விட்டுட்டு இன்னொருத்தியை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நிற்கிறியே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. எல்லாத்தையும் மீறி இவ கழுத்தில் தாலி கட்டி கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு வர்ற அளவுக்கு உன்னை அந்த அளவுக்கு மயக்கி வச்சிருக்கா. அப்போது எல்லாத்தையும் விட உனக்கு அவள் தான் முக்கியம்னு நீயும் பண்ணிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கோட அம்மா கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் நம்ம தீபக் என்ன பண்ணுறாருன்னா காவ்யாவுக்கு சப்போர்ட்டாக தன்னோட அம்மாவையே எதிர்த்து பேசுகிறாரு. அப்படி என்ன பேசுகிறாரு அப்படின்னு பார்த்தா, அம்மா உனக்கு என்ன நடந்ததுன்னு கொஞ்சம் தெரியுமா, எதுவுமே தெரியாமா வாய்க்கு வந்தபடி பேசாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தீபக் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் காவ்யா ரொம்ப நல்ல பொண்ணுமா, நீ ஏமா இப்படி பேசுகிற, நான் காவ்யாவை ஆசைப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா கிட்ட பதில் சொல்கிறாரு. இந்த வார்த்தையை கேட்டதுமே வசந்தா என்ன சொல்கிறாங்கன்னா, சூப்பர்டா, நல்லாவே உன்னை மயக்கி வச்சிருக்கா, என்னையவே எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நல்லா மயக்கி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லி பேசவும் நம்ம காவியாவுக்கு வந்தது பாருங்க கோவம். நான் ஒன்றும் உங்கள் பிள்ளைய மயக்கி வச்சு எந்த வேலையும் பார்க்கல, அவரை என் கழுத்தில் தாலி கட்டுற அளவுக்கு நான் எந்த மந்திரமும் பண்ணி வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு காவியா கோவத்தோட பேசுகிறாங்க. இதை கேட்ட வசந்தாவுக்கு, அப்படியா, அந்தளவுக்கு நீ நல்லவளாக இருந்தா இப்போ இவ்வளோ தூரத்துக்கு தாலி கட்டிட்டு இங்கே எதுக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லி வசந்தா கேட்குறாங்க. இதை கேட்ட காவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாருங்கள், ஏன் மேலே எந்த தப்புமே கிடையாது, என்னோட விருப்பம் இல்லாமல் தான் இந்த கல்யாணமே நடந்தது. சரி, உங்கள் பிள்ளைய உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் நான் இவ்வளோ தூரம் உங்கள் வீட்டுக்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவியா கோவத்தோட பதில் சொல்கிறாங்க. உங்கள் பையனை உங்ககிட்டே ஒப்படைச்சிட்டு இனி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட பாட்டியும் அப்பாவையும் கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க காவியா. அப்போ தான் வசந்தா ஒரு கண்டிஷன் போடுறாங்க. ஏய் நில்லுடி, அப்படி விட்டுட்டு போகிறவ எதுக்கு என் பையன் கட்டின தாலியை கலட்டிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு நீ தாலியோட போகிற அப்படின்னு சொல்லிட்டு வசந்தா கேட்குறாங்க. இதுவும் உனக்கு விருப்பமில்லாத கல்யாணம் தானே சொன்னேன், அப்புறம் எதுக்கும் இந்த தாலி உனக்கு அப்படின்னு சொல்லி வசந்தா கேட்க, அப்போ இந்த தாலியை கலட்ட முடிவு பண்ணுறாங்க நம்ம காவியா. காவியா செய்ய போகிற வேலையை பார்த்த பாட்டிக்கு ரொம்பவே கோவம் வந்துருச்சு. அதனால் பாட்டி என்ன பண்ணிட்டாங்கன்னா காவியாவை பலார்னு அரைஞ்சு, என்ன வேலை பார்த்துட்ருக்க, நீ இந்த மாதிரி தான் பண்ணுவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், உனக்கு தாலியோட அருமை உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு பலார்னு அரைகிறாங்க. இந்த இடத்துல தான் இன்னொரு நிகழ்வு நடக்குது. பாட்டி ஒரு முடிவு பண்ணுறாங்க. இங்கே பாருமா வசந்தா, நீயும் ஒரு பொண்ணு தான், அது மட்டும் இல்லாமல் நீ சின்ன வயசுலேயே வீட்டுக்கார இழந்தவ தான், அப்படி இருக்கிற இடத்துல ஒரு பொண்ணு கழுத்தில் இருக்கிற தாலியை கலட்டுற அளவுக்கு பேசுகிறியே, எந்த அளவுக்கு நீ எவ்வளோ மோசமாக இருக்கேன்னு உன்னோட வார்த்தையிலே தெரியுது, நீ எல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்ற அளவுக்கு கேட்குறாங்க அந்த பாட்டி. இந்த மாதிரி பாட்டி பேசுனதுமே தீபக் கிட்ட பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே பாரு தம்பி, நீ என் பேத்தியை கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்ட, இப்போ நான் ஒன்றும் தப்பு சொல்லலை, ஆனால் உங்கள் அம்மாவுக்கு விருப்பமே இல்லைன்னு அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் இவ்வளோ தூரம் உங்கள் அம்மா பேசுகிற இடத்துல என்னோடய பேத்தி எப்படி இங்கே வந்து இருப்பா, அதனால் நீ உங்கள் அம்மாவை சமாதானப்படுத்தி எப்போ கூப்பிட்டு வரையோ அப்போ வா, நான் என் பேத்தியை உனக்காண்டி காத்துட்ருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டி சொல்லிட்டு போயிடறாங்க. அப்போ காவியாமையும் கூட கூப்பிட்டுட்டு கிளம்பி போகிறாங்க வீட்டுக்கு. இந்த தருணத்தில் தான் வசந்தா தீபக் கிட்ட ஒரு கண்டிஷன் வைக்கிறாங்க. அது என்னன்னு பார்த்தா, நான் முக்கியமா இல்லை அவ தான் முக்கியமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ நம்ம தீபக் என்ன முடிவு எடுக்கிறாரு அப்படின்னு பார்த்தா, எனக்கு காவியா தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி தன்னோட முடிவில் கரெக்டாக இருக்கார் நம்ம தீபக். அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாருன்னா நேரடியாக காவ்யா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாரு. இன்றைக்கான எபிசோட் இந்த மாதிரி தாங்க போச்சு. இனி வர எபிசோடில் என்னென்ன பிரச்சனைகளை சமாளிக்க போகிறார் நம்ம தீபக், தீபக்கு உதவியாக இருப்பாங்களா காவ்யா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போகுது. இனி வர எபிசோடில் தீபக்கு எதிராக போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறாங்க உத்தமனோட அக்கா. என்னன்னு பார்த்தா, என் தம்பி கல்யாணம் பண்ணிட்டு இருக்க வாழ வேண்டிய பொண்ணை
இவன் கல்யாணம் பண்ணது மட்டும் இல்லாமல் என்னோட தம்பியை கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு தீபக் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இதுக்கு ஆதாரமாக என்னோட தம்பி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்கான், நீங்களே வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் தீபக் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துறாங்க. இந்த தருணத்தில் தான் உத்தமனோட அக்கா என்ன சொல்லிடுறாங்கன்னா, உடனே ஆக்ஷன் எடுங்க அப்படின்னு சொல்லவும் போலீஸ்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரிங்க மேடம் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ தீபக் எங்கே இருக்கான் அப்படின்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ தான் உத்தமனோட அக்காவுக்கு தீபக் எங்கே இருக்கான் அப்படின்றதெல்லாம் தெரியும். அதனால என்ன பண்ணுறாங்கன்னா, நேரடியாக காவ்யா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. போலீஸ் காவ்யா வீட்டுக்குள்ளே நுழைஞ்சதுமே எல்லாருமே அதிர்ச்சி ஆகுறாங்க. என்னடா போலீஸ் வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது காவ்யாவோட வீட்டில் ஏற்கனவே பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையில தான் போலீஸும் வராங்க. அந்த தருணத்தில் காவ்யாவுக்கு கல்யாணம் ஆகிருச்சு. அந்த காவ்யாவை கல்யாணம் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தா இந்த தீபக் அப்படின்றது கண்டிப்பாக காவ்யாவோட சித்திக்கு தெரியாது. ஏன்னா அவங்க வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. இவன் முகத்திலேயே முழிக்கக்கூடாது அப்படின்ற காரணத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் காவ்யாவோட பாட்டி காவ்யாவோட தம்பிக்கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அக்காவுக்கு கல்யாணம் ஆயிருச்சுடா அப்படின்னு சொல்கிறாங்க. என்னாச்சு பாட்டி, எப்படி கல்யாணம் ஆச்சு, யார் மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட தம்பி கேட்குறாங்க. அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க பாட்டி, இந்த மாதிரி தீபக் தான் கல்யாணம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட வாழ்க்கையை காப்பாற்றிருக்கிறது நம்ம தீபக் தான் அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. இந்த வார்த்தைகளெல்லாம் கேட்டுட்ருக்காங்க காவ்யாவோட சித்தி ரூம்குள்ளே இருந்துக்கிட்டு. அப்போது காவ்யாவை கல்யாணம் பண்ணது உத்தமன் இல்லையா, இனி உத்தமனால் என்னென்ன பிரச்சனைகளெல்லாம் வரப்போதோ, இவ பண்ண ஒரு காரியத்தினால எல்லாமே கெட்டு போயிருச்சு, இனி நம்ம நடுத்தரவில் தான் நிற்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட சித்திக்கு கோவம் வருது. இதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் ரூமை விட்டு வெளியே வராங்க காவ்யாவோட சித்தி. அப்போ தான் காவ்யாவோட சித்தி ரூமை விட்டு வெளியே வந்ததுமே கேள்வி கேட்குறாங்க. என்னது, காவ்யாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அதுவும் தீபக் தான் கல்யாணம் பண்ணியிருக்கானா, என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட சித்தி கேட்குறாங்க. அப்போ நடந்த உண்மையெல்லாம் பாட்டி விவரிக்கிறாங்க. இந்த தருணத்தில் தான் போச்சே, என்னோட வாழ்க்கையில் இப்படி ஒரு பொண்ணை நான் பார்த்ததே கிடையாது, இங்கே இவளால் நம்ம குடும்பம் நடுத்தருவில் தான் நிற்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க காவ்யாவோட சித்தி. இந்த மாதிரி காவ்யாவோட சித்தி பேசுனதை கேட்டதுமே பாட்டிக்கு கோவம் வருது. நீ என்னடி பேசிக்கிட்டு இருக்கா, என் பேத்தி எவ்வளோ கஷ்டத்துலேருந்து மீறி வந்திருக்கா, நீ என்னடானா இப்படி பேசிக்கிட்டு இருக்க, நீ நடுத்தெருவில் நிற்க போகிற அப்படின்னு பேசுகிற, இப்போ நம்மளோட காவ்யாவோட வாழ்க்கை இந்த தம்பியால் தான் காப்பாற்றப்பட்டிருக்குன்னு கூட ஒரு சந்தோஷப்பட மாட்டேங்கிற, நீ எல்லாம் ஒரு மனுஷியா அப்படின்ற அளவுக்கு இந்த பாட்டி கேட்குறாங்க. அப்போ ஏன் சொல்ல மாட்டேங்க, ஏன்னா நீங்கள் உங்களுக்கு வயசும் போயிடுச்சு, காலமும் கடந்து போச்சு, இனி நான் 2 பிள்ளைகளை நடுத்தெருவில் நிற்க வைக்கிறது இவளால் தானே. ஏண்டி, என் மகன் பண்ண தப்புக்கு எதுக்குடி காவ்யாவை இழுக்கிற, காவ்யா என்னடி பாவம் பண்ணா, காவ்யாவோட வாழ்க்கையை இப்போ ஒருத்தன் காப்பாற்றிருக்கான் அப்படின்னு நான் ரொம்ப சந்தோஷப்பட்டா, நீ உன்னோட வாழ்க்கை உன்னோட பிள்ளைங்க அப்படின்னு தான் நினைக்கிற, அப்போ ஏன் பேத்தி யாருடி அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட பாட்டி கேட்குறாங்க. இந்த தருணத்தில் தான் இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் போலீஸ் உள்ளே என்ட்ரி ஆகுறாங்க. இங்கே பாருங்கள், உங்கள் பிரச்சனையெல்லாம் நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் என்னடா சார் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட அப்பா கேட்க, அப்போ தான் போலீஸ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி இங்கே யார் தீபக் அப்படின்னு சொல்லி போலீஸ் கேட்குறாங்க. இந்த இடத்துல நான் தான் தீபக் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்கிறதுக்காக முன் வராரு தீபக். அப்போ தான் போலீஸ் என்ன சொல்கிறாருன்னா, உங்களை நான் அரெஸ்ட் பண்ணுறேன், உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ். யார் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. அங்கே கேட்கும்போது தான் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி இவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு போலீஸ் சொல்கிறாங்க. நீங்கள் எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு தீபக்கை அழைச்சிட்டு போக முற்படுறாங்க. இந்த தருணத்தில் தான் அப்போ தான் காவ்யாவோட அப்பா போலீஸ்காரங்கிட்ட பேசலாம் அப்படின்னு சொல்லி போய் பேசுகிறாரு. இங்கே பாருங்கள் சார், உங்களுக்கு யாரோ தப்பாக கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, எங்கள் மாப்பிள்ளை அந்த தப்பெல்லாம் பண்ணியிருக்க மாட்டார், ஏன்னா நீங்கள் சொல்கிற மாதிரியே என்னோடய பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தது அந்த உத்தமன் தான், அந்த உத்தமனை நீங்கள் முதல்ல கைது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட அப்பா சொல்லுறாரு. இந்த மாதிரி காவ்யாவோட அப்பா சொல்கிறத கேட்ட போலீஸ், இங்கே பாருங்கள், எதாக இருந்தாலும் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து பேசிக்கோங்க, ஏன்னா முதல்ல கம்ப்ளைண்ட் பண்ணது அவங்க தான், அதனால் நாங்கள் அந்த கேஸை தான் எடுப்போம், நீங்கள் சொல்கிற மாதிரி உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு முற்பட்டேன் அப்படின்றதுக்கான ஆதாரம் உங்ககிட்ட இருந்தால் நீங்கள் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷனில் உங்கள் மகளை வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுங்கள், நாங்கள் ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் தீபக்கை கூட்டிகிட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க. இந்த தருணத்தில் தான் இப்போது காவ்யாவோட சித்திக்கு இன்னமும் கோபம் அதிகமாகுது.
காவ்யாவை கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை முடிஞ்சதுன்னு பார்த்தா இப்போ இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. இவ வீட்டில் இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனை ஓயாது போல அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் காவ்யா மேலே கோவப்படுறாங்க காவ்யாவோட சித்தி. அப்போ தான் காவ்யாவோட பாட்டி, நிறுத்தமா, இப்போ இருக்கிற பிரச்சனையில் இதெல்லாம் தேவையா அப்படின்னு சொல்லிட்டு, காவ்யா வா, உடனே தீபக் தம்பியை வெளியே எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, ரேவதி, ராணி, நீங்கள் 2 பேரும் வாங்கம்மா, எப்படி இருந்தாவது தீபக் தம்பியை வெளியே எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவ்யாவோட பாட்டி ரேவதியும் ராணியும் கூப்பிட்டு கிளம்பி போகிறாங்க. இந்த தருணத்தில் கண்டிப்பாக தீபக்குக்கு காவியா உதவி செஞ்சே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காமல் அந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. இனி வரப்போகிற எபிசோடில் கண்டிப்பாக தீபக்குக்கு உதவுவாங்களா காவியா அப்படின்றதாங்க இனி வர எபிசோடில் அடுத்தடுத்த ட்விஸ்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.